வணக்கம் வணக்கம் வணக்கம். வழமை போல நம்ம தளபதி, அதாவது இப்போதைய சிஎம் நேற்று கரூருக்கு போனார். கரூருக்கு போன இடத்துல அவர் வளமையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்துட்டாருங்க. ஆனால் இப்போ மீடியாவில் பார்த்தீங்கன்னா இதே தான் பேசும் பொருளாக இருக்கு. அவர் பேசாட்டி முதலமைச்சர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேசிட்டாலும் அது பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாகவே இருக்கு. அடுத்த இன்னொரு அவருடைய ஏதாவது ஒரு கூட்டத்திலேயோ ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்வுகள்லையோ இன்னொரு தடவை பேசும் வரைக்கும் அது அந்த பேசும் பொருளாகவே இருக்கிறது. ஸோ இப்போ எல்லாரும் பேசுறது என்னன்னா, ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா கொத்து பரோட்டான்னு சொல்றாரு, இப்படிங்கிறாரு, அப்புறம் பாட்டு பாடுறாரு. ஏங்க, எங்கேயாவது ஒரு ரூல்ஸ் புக்கில் இருக்கா ஒரு முதலமைச்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைல் எடுத்துக்கோம். அந்த காலத்தில் ஒரு மொபைல் ஒரு செங்கல் மாதிரி ஒரு மொபைல், அப்படியே காலத்துக்கு காலம் அந்த செங்கல் மாதிரி இருக்கிற மொபைல் குறுகி 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 இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட்டஸ்ட் மொபைல் எப்படியெல்லாம் இருக்குது. டச் ஸ்க்ரீன்லேருந்து நம்முடைய முகத்தை வச்சு அதை லாக் பண்ணுற மாதிரியும் லாக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி எப்படியோ இருக்குது. அப்படிலாம் இருக்கிறப்போ காலத்துக்கு ஏற்ற முதல்வராக இவர் இருக்கிறார். ஏன் எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், அண்ணா, காமராஜ், அதாவது முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா அவர்கள், காமராஜ் அவர்கள், அதே மாதிரி கலைஞரை சொல்லுவாங்க, அம்மா ஜெயலலிதாவை சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு பொறுப்புடன் செயல்பட்டாங்க, எப்படி பேசினாங்க, ஒரு முதலமைச்சருக்கான பாணியில் இவங்க நடந்துக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்கள மாதிரி இவர் இருக்கணுமா? இவர் இந்த கால ஜென்சிக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கு ஏற்றால் போல் முதலமைச்சர். எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு, எல்லாருமே அதை விரும்புறாங்க. இனி அடுத்த தலைமுறைக்கும் அவர் இப்பயே விதைகளை போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ மக்கள் எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இதை வச்சு அரசியல் செய்யறதுக்கு இனிமேலும் முடியாது. இன்னும் நீங்க எத்தனை இவர் பேச 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 அதே நேரம் மீடியாக்கள் இதை கையில் எடுத்து செய்திகளை அல்லது டிபேட் நடத்த இன்னுமே இவருக்கான புகழ் உச்சிக்கு தான் உச்சியில தான் இவரை கொண்டு போய் நிறுத்தும். ஸோ நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, முதலமைச்சர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணுங்க. அவர் டான்ஸ் ஆடக்கூடாது, அவர் பாடக்கூடாது, அவர் இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸ் புக்லையும் இல்லை. அவர் மக்களோட மக்களா, மக்களுக்கு ஏற்ற முதலமைச்சரா வளம் வந்துகிட்டு இருக்கிறாரு. இது போல இன்னும் செய்திகளை போடுறேன். சப்ஸ்கிரைப்